ஒரு சென்சேஷனை உண்டாக்குதுங்க. வாவ்! இங்கே மட்டும் ஒரு சின்னதாக ஒரு கைத்துக்கட்டில் போட்டு இல்லை சின்னதாக ஒரு சேரை போட்டு உட்காந்து சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு லைட்டாக ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு ஓகேங்களா, அந்த மாதிரி இடம் இது. உள்ளுக்குள்ளார எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, உண்மையாகவே நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் மூங்கில் காடுகளுங்க. இங்கே ஃபுல் இந்த நீர்நிலை பாருங்கள், இங்கே இந்த சைடு வேற லெவல் இல்லைல்ல, செம்மையாக இருக்குல்லங்க. அந்த அந்த ஏரியாவினுடைய அந்த இதெல்லாம் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த சைடு வந்தீங்கன்னா ஃபுல்லாக டெட் எண்டுக்கு வந்துடுறேன், தண்ணி மட்டும்தான் இருக்குங்க. பாருங்கள், சின்னதாக இறங்குற மாதிரி வச்சுருக்காங்க, இறங்கி குளிக்கலாம். இங்கே உள்ள மக்கள் நிறைய பேர் குளிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மங்கநல்லூர் ரோடு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ரோடு அது வந்து முக்கியமான ரோடு. ஹாய், குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூறுல்லா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய தினம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. 2 ஆப்ஷன் இருந்தது எனக்கு முன்னால். ஒன்று, நல்லா படுத்து தூங்கலாம், இல்லாட்டி ஒரு க்ளவுடி வெதராக இருக்கிறதுனால வெளியில் 2 வீலரில் ரேண்டம் எங்கேயாச்சும் அப்படியே ரவுண்ட் அடிக்கலாம், இயற்கை காட்சிகளை ரசிக்கலாம், பார்க்காத இடங்களை பார்க்கலாம், பக்கத்துலேயே ரொம்ப தூரம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். 2வது ஆப்ஷன் அது தேர்ந்தெடுத்துட்டேங்க. அப்படியே வந்தால் 2 வீலரில் இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவில் ஆடுகள் எல்லாம் அழகாக மேய்ஞ்சிட்ருக்கு. ஆடுகளை மேய்ப்பவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக்சுவலாக அழகான நீர்நிலைங்க. ஆக்சுவலாக சின்ன பாலம் எவ்வளோ க்யூட்டாக வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ நைஸ். நல்ல வெதர், நல்ல க்ளவுடியான வெதர். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ரம்மியமான ஒரு வானிலை, மழை வர்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது எங்கேன்னா, நான் இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு அரங்கக்குடி வடகரையிலேருந்து கடக்கம் கிளியனூர், அந்த கடக்கம் ரோட்டில் நேராக வந்தீங்கன்னா மங்கநல்லூர் ரோடு, இந்த பாலம் எனக்கு பின்னால் தெரியுது இல்லைங்களா, இந்த பாலத்துலேருந்து ரைட்டில் கட் பண்ணி நேராக மங்கநல்லூர் ரோடு, அந்த ரோட்டை பிடிச்சா ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை காட்சிகள் தான், ஆலமரங்கள். ஆனால் அங்கே நிறுத்தி என்னால் எடுக்க முடியல, ஏன்னா அது ஹைவேன்னு சொல்ல முடியாது, முக்கியமான மோட்டார்வே. அதனால் வந்து வண்டி நிறுத்துறதுக்கும் வாய்ப்பில்லான நல்ல காட்சிகள் இருக்குது. சரி, போகிறதுக்குள்ளார கொஞ்சம் பாதுகாப்பாக வண்டியை பார்க் பண்ணிட்டு எடுக்கிறதுக்கான இடம் இங்கே தான் அமைந்தது. அந்த மாதிரி பாருங்கள், ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கே பார்த்தாலும் ஒரு அற்புதமான இயற்கை காட்சிகள். ஆக்சுவலாக அதான் பார்த்துட்ருக்கீங்க. வண்டியை ஓரமாக ரோட்டில் போடாமல் சைடில் போட்டாச்சு. பாருங்கள், ஒரு அமைதியான நேரங்க. மணி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4:45 இருக்கலாம். அப்படியே சூப்பராக இருக்குங்க. இந்த ஏரியாவே நல்லா இருக்குது, ரம்மியமாக இருக்குது. வாங்க அப்படியே குயிக்காக இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, பச்சை பசேல்னு இருக்குது. எங்கே பார்த்தாலுமே வந்து படம் பிடிக்கிற மாதிரியான ஒரு இடங்கள் தான் இங்கே. அற்புதமாக இருக்குங்க. பாருங்கள், அடர்ந்த கானகம் மாதிரி புதர் செடி கொடிகள். இங்கே பாருங்கள், இது உள்ளார பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்படி பச்சை பசேல்னு இருக்குங்க. ட்ரோபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி. மழை மட்டும் பெஞ்சிச்சின்னா செமையாக இருக்கும். இன்றைக்கி ஒரே ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது, மழை வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. பார்ப்போம் மழை வருதானே. க்ளவுடியாக இருந்தது, சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம், ஒத்தையடி பாதையில் அப்படியே நடந்து போகலான்னு சொல்லிவிட்டு ரேண்டமாக வந்தேன். கொஞ்சம் தூரம் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு, எப்போவுமே நம்ம பிளான்டு விசிட், அஃப்கோர்ஸ் பிளான் பண்ணி தான் வர்றோம், திடீர்னு தோணுது ஒரு பிளான். அதுலேயே ஒரு ரேண்டமாக போகிற விஷயங்கள் தான், பிளான் பண்ணாத விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், நீர்நிலைகள் பார்த்தீங்களா, அந்த தாவரங்களுடைய வாசமே நறுமணத்தை, அந்த நறுமணமே நமக்கு வந்து மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு இதை உண்டாக்குதுங்க. ஆக்சுவலாக ஒரு அட்மாஸ்பியரை உண்டாக்குதுங்க. பாருங்கள், இந்த ஏரியாலாம் சும்மா ரேண்டமாக நடந்து வர்றேன், செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா ஃபுல்லாக டெட் எண்டுக்கு வந்துடுறேன், தண்ணி மட்டும்தான் இருக்குங்க. பாருங்கள், சின்னதாக இறங்குற மாதிரி வச்சுருக்காங்க, இறங்கி குளிக்கலாம். இங்கே உள்ள மக்கள் நிறைய பேர் குளிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மங்கநல்லூர் ரோடு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ரோடு அது வந்து முக்கியமான ரோடு. அந்த ரோடு உங்களுக்கு தெரியல, அந்த தாவரங்கள், தண்ணியை தாண்டி தாவரங்கள் இருக்குது, அதை தாண்டி பேரலாக உள்ளது தான் ரோடு. அந்த ரோடு ஃபுல்லாக தாவரங்கள் தாங்க. அது மிக முக்கியமான ரோடு. அப்படியே மங்கநல்லூர் இந்த போது பார்த்தீங்களா வண்டிகள்லாம், ஆமாம், அது ஃபுல்லாக இந்த தண்ணி ஸ்ட்ரெச்சும் போதுங்க. அப்படியே அற்புதமான ஒரு இயற்கை காட்சிகள். ஆக்சுவலாக நல்லா அற்புதமாக இருக்குங்க. அதனால தான் சரி பாருங்கள், குளிச்சிக்கிட்டு இருக்காங்க, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வாங்க, அந்த ஏரியா உள்ளுக்குள்ளார ரொம்ப வித்தியாசமாக புதர் எப்படி இருக்கு, நல்ல எனக்கே ஒரு உள்ளுக்குள்ளார நல்லா இருக்குங்க. ஏரியா வந்து
ரொம்ப என்னமோ அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு உணர்வு. வாங்க வாங்க போவோம். ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் தூரம், அப்படியே கொஞ்சம் தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பைக்கு போட்டிருக்கிற இடத்துல பார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு திரும்ப வேண்டியது தான். சும்மா ஒரு ரேண்டமாக நல்லா இருக்குங்க. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. வாவ் பாருங்கள், இங்கேயே அப்படியே வந்தால் இங்கே ஒரு சின்னதாக ஒரு மண் ரோடு ஜாயிண்ட் ஆகுதுங்க. இங்கே ரோட்ஸ்லாம் அப்படி தாங்க, அன்எக்ஸ்ப்ளோர்டு ரோட்ஸ். உள்ளார போய் பார்த்தா நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. இதெல்லாம் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ், துபாய், அபுதாபி, யூஎஸ், யூகே அந்த மாதிரி வளர்ந்த கண்ட்ரிகள் எல்லாம் ஒன் டைம் ரோடை நீங்கள் ஒரு கட்டிங்கை விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து உங்களுக்கு வந்து அடுத்த இதை பிடிக்கிறதுக்கு 10 கிலோமீட்டர் நீங்கள் யூட்டன் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் அப்படி கிடையாது, ஏகப்பட்ட ஷார்ட்கட்ஸ் ஆக்சுவலாக இங்கே சொல்கிறதுக்கு. அதாவது ஒரு வழியை விட்டாலும் இன்னொரு வழியில் ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். கூகுள் மேப்ஸும் இருக்கவே இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு 2 வீலரில் போயிட்டுருக்காரு, வழி தெரிஞ்சு போயிட்டுருக்காரு. வாங்க வந்த வழியிலேயே அப்படியே திருப்பி போய் அப்படியே இந்த சின்ன விலாக முடிக்கலாம். இடம் ரொம்ப கூலாக இருக்குது. பின்னால் குயிலினுடைய நாதம் கேட்குதாங்க. ஏரியாவே எனக்கு அப்படியே ஒரு சூப்பரான ஒரு சென்சேஷனை உண்டாக்குதுங்க. வாவ், இங்கே மட்டும் ஒரு சின்னதாக ஒரு கைத்துக்கட்டில் போட்டு இல்லை சின்னதாக ஒரு சேரை போட்டு உட்காந்து சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு லைட்டாக ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு, ஓகேங்களா, அந்த மாதிரி இடம் இது. உள்ளுக்குள்ளார எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, உண்மையாகவே நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் மூங்கில் காடுகள்ங்க. இங்கே ஃபுல்லாக இதெல்லாம் மூங்கில் காடுகள். ஃபுல்லாக இங்கே மற்ற நிறைய தாவரங்களும் வீட்ஸ் மாதிரி வளர்ந்துருக்கு. இதெல்லாம் மூங்கில் தாங்க. பாருங்கள், அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மூங்கில் தான். மூங்கிலினுடைய பயன்பாடு, மூங்கில் இல்லாமல் இப்போ உள்ள காலகட்டத்தில் தினசரி வாழ்க்கைக்கு மூங்கில் ரொம்பவும் அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்குது. பாருங்கள், க்யூட்டாக இருக்க ஒரு சகோதரர் குளிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த ஏரியாவில். சரிங்களா? வாங்க வந்த வழியே அப்படியே இந்த நீர்நிலையை கடந்து இங்கேயும் இதுவும் மூங்கில் தாங்க. நல்ல அடர்த்தியான மூங்கில் காடுகள். கால்நடைகளினுடைய இதெல்லாம் இருக்குது, ஆக்சுவல் டெஃபெகேஷன்லாம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க, நல்லா அற்புதமாக இருக்குது. இங்கே ஒரு சகோதரர் குளிச்சிட்டு இருக்காரு. ஓகே வாங்க போயிட்டு அப்படியே முடிச்சுட்டு 2 வீலரில் அந்த மங்கநல்லூர் ரோடை நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போனேன். கண்களால் நல்ல அந்த இயற்கை அழகை ரசித்து கொண்டே அனுபவித்து கொண்டே. ஆனால் இறங்கி வீடியோ எடுக்க முடியல. அந்த ஏரியா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அதை வண்டியை போட்டு எடுக்கிறதுக்கு மாதிரியானது ஒரு கன்வீனியண்ட்டாக இல்லை. சரிங்களா? ஓகே கைஸ், எப்படி இருக்குது வீடியோ? பிடிச்சிருக்கா? ஊரினுடைய அழகு எப்படி இருக்குது? என்னோட இந்த பக்கம் எப்படி இருக்குது பார்க்க உங்களுக்கே தெரியுது. ஆக்சுவலாக வித்தியாசமான அந்த பாலத்தில் ஏரியும் காமிக்கிறேன். வித்தியாசமான அனுபவங்கள், அற்புதமான விஷயங்கள். அது அப்படி தாங்க. ஊரில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம பக்கத்தில் உள்ள ஏரியாவிலே அன்எக்ஸ்ப்ளோர்டு. நம்ம வெளிநாடு, வெளியூர் அப்படி இப்படின்னு போகிறோம். வெளியூர் போகலாம், இந்தியாவிலே ஏகப்பட்ட அன்எக்ஸ்ப்ளோர்டு. வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு வந்து உள்ளூருக்குள்ளே அழகான இடங்கள் பல இருக்குது. அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் முயற்சி பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த ரோட்டில் தான் நான் திருப்பி போனோம். போய் கடற்கரை டச் பண்ணி வடகரைக்கு போனோம். இதுதான் நான் சொன்ன இந்த பாலங்க. பாலத்தினுடைய இந்த சைடு தான், இந்த சைடில் தான் நான் நடந்து வந்தேன். நீர்நிலை பார்த்தீங்களா? பாருங்கள், இந்த நீர்நிலை பாருங்கள். இங்கே இந்த சைடு வேற லெவலில் இல்லை, செம்மையாக இருக்குல்லங்க. அந்த ஏரியாவினுடைய அந்த இதெல்லாம் பாருங்கள். ஆக்சுவலாக 360 டிகிரி வியூவில் எப்படி இருக்குங்கிறது வந்து உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? நிறைய மக்கள் இங்கே வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. கால்நடைகளை அவங்கள வந்து மேய விட்டுட்டு திருப்பி அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே கொஞ்சம் பார்த்து நடக்கணுங்க, ஏன்னா அந்த கேட்டில்ஸ்கள் ட்ராப்பிங்ஸ்லாம் நிறையா இருக்கும். இப்போ செம்ம க்யூட்டாக இருக்கு இல்லைங்களா? இந்த சைடு வாங்க, இந்த வியூ காமிச்சிட்டு அப்படியே முடிக்கிற அந்த வீடியோ. செம்ம க்யூட்டாக இருக்குது இல்லைங்களா? எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், ஊரினுடைய அழகு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 360 டிகிரி வியூவை காமிக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? வாங்க பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். இந்த வீடியோவை அப்படியே முடிப்போம். நல்ல இந்த ஏரியாவை நல்லா என்ஜாய் பண்ணி, உண்மையாகவே நல்லா என்ஜாயபுளாக இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த ஏரியாவில் வீடியோ பிடிக்க முடியலையேங்கிறது ஒரு வருத்தமாக இருந்தது. ஆனால் இந்த ஏரியாவினுடைய அழகை கொட்டி கிடக்கிறத பார்க்குறதுக்கான வாய்ப்பாச்சும் அட்லீஸ்ட் கிடச்சிதே அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா? இறைவன் அள்ளி தந்த இயற்கை எண்ணின் அழகு வேறு லெவல் இல்லைங்களா? ஓகே கைஸ், ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் நல்ல வீடியோக்களில்
நல்ல கண்டென்ட்டோடு, நல்ல லொக்கேஷன்ஸோடு, நல்ல செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது அன்பு சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். பீஸ்.